ஹலோ ஆல், வெல்கம் டு பாரு விங்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ஒரு வாழைக்காவை வச்சு அருமையான ஒரு வறுவல் தான் பார்க்க போகிறோம். ஒரு கல்யாண வீட்டு ஸ்டைலில் ஒரு வாழைக்காய் வறுவல். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வாழைக்காவை நல்லா சின்ன சின்ன பீசஸாக நறுக்கி எடுத்துக்கிறேன். ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் நறுக்கி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதை ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு அதோட மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா அதை கலந்துக்கலாம். கலந்துட்டு அதை கொஞ்ச நேரம் ரெஸ்ட் பண்ண வச்சுட்டு இன்னொரு கடாய் எடுத்துக்கலாம். கடாயில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா 4 ஸ்பூன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் கடுகு, உளுந்து, 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பொரிய விடலாம். அதை இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூளும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம பெரிய வெங்காயத்தை ஒரு நல்ல பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். எடுத்து நல்லா சின்ன சின்ன பீசஸாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை வதங்க விடலாம். இது எண்ணெயிலே நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டு இதில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன். அதை இதை சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதில் ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா இதை வதக்கி எடுத்துக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா இந்த எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கலாம். இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கினாதான் இது நல்ல ஒரு கலர் கொடுக்கும். அதே மாதிரி சீக்கிரம் அந்த ரா ஸ்மெல் போகும். அதனால தான் எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக ஆயில், ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இதை கொதிக்க விடலாம். அதோட இதில் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விடலாம். ஒரு மூடி போட்டு இதை வேக வச்சுக்கலாம். இது நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுறோம். கலந்து விட்டுட்டு இது நல்லா கொதிக்கிற நேரத்தில் நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் தேங்காய் சேர்த்துக்கிறோம். ஒரு 4-5 முந்திரி சேர்த்துக்கலாம். அதோட சோம்பு, கொஞ்சமாக கசகசை சேர்த்துக்கிறோம். அதோட 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதோட 1 ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கலாம். எள்ளு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், அதனால் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்ல மையாக அரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி அரைச்ச பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதில் தண்ணி ஊற்றி கொஞ்சம் அலசி இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு மூடி போட்டு கொதிக்க விடலாம். நல்லா கொதிக்கணும். இது பச்சை வாடை எல்லாம் போய் நல்லா கொதி வரணும். அதுக்காக நம்ம இப்போ அதில் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். அதே நேரத்தில் இன்னொரு சட்டி எடுத்துக்கலாம். இன்னொரு சட்டியில் எண்ணெய் காய வச்சுக்கலாம். காய வச்சுட்டு நம்ம முன்னாடி நம்ம கலந்து வச்சுருந்த வாழைக்காவை இதோட சேர்த்துக்கலாம். எண்ணெயில் சேர்த்து நல்லா இதை பொரிய விடலாம். இது நல்லா ஹை ஃப்ளேமில் இருக்கும் போது வாழைக்காவை போடுங்க. போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி கிறிஸ்பியாகும்.
உங்களுக்கே நல்லா இருக்கும். நீங்கள் கிளறும் போதே தெரியும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஒரு 80% குக் ஆனதுக்கப்புறமேட்டு இது எண்ணெயிலேருந்து அரிச்சு எடுத்துட வேண்டியதான். நல்லா குக் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி அரிச்சு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம முன்னாடியே கொதிச்சிட்டு இருந்தது நல்லா சுண்டி வந்துருச்சு. சுண்டி வந்ததுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை சேர்த்துட்டு நம்ம வாழைக்காவை இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஒன்று சேர கலந்துக்கலாம். இதை நல்லா ஃபுல்லாக நல்லா ஒன்றா கலந்துக்கலாம். கலந்துட்டு இதை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வச்சுருந்தா போதும். ரொம்ப டேஸ்டியான கல்யாண வீட்டு வாழைக்காய் ரெடி ஆயிரும். நல்லா அருமையாகவும் இருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரில் இருக்கும். கடைசியாக இதில் கொத்தமல்லி தூவி இறக்கிக்க வேண்டியதான். நல்லா இந்த மாதிரி உதிரி உதிரியாக பண்ணி விடுங்க. அப்போ தான் இன்னும் நல்லா ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். மசாலா நல்லா உள்ளே இறங்கும். கடைசியாக நம்ம இப்போது கொத்தமல்லி தூவிக்க வேண்டியதான். நல்லா இந்த மாதிரி சுருண்டு வந்துடும். சுருண்டு வந்ததுக்கப்புறமேட்டு நம்ம கேஸை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். கேஸ் ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி தூவ வேண்டியதான். தூவி இறக்குனா அருமையான கல்யாண வீட்டு வாழைக்காய் வறுவல் ரெடி. செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.